அஜித்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அஜித்தை வந்து குறைச்சி பேசணுமோ, ரஜினியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி பேசணுமோ, டீக்ரேட் பண்ணணுமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, தலையாக இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்புலையுமே அவங்களே செதுக்கிக்கிட்டாங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கெல்லாம் இந்த அந்தப்புற மந்தனனுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்ற நான். அப்படி ஒரு டைட்டில் வச்சா தான் இவனுக்கு வியூவர்ஸ் வரும்னு பார்க்குறானுங்க. அஜித் சினிமா விட்டு விலகுகிறார், அவர் சொன்னாரா? வேட்டையின் படம் ஓடாதுன்னு பேசுகிறானுங்க சார். இப்படி எதுக்காக பேசுகிறான்னா, லைக்காலேருந்து வரல, வந்துடுச்சுன்னா அப்படியே பிளேட்டை மாற்றுவானுங்க. சினிமா வந்து அஜித்துக்கு வந்து 30% தான் இன்ட்ரெஸ்ட் தான். 70% வந்து அவர் சொன்னாரா? இவர் சொல்றாரு. இவன் யார் சொல்றதுக்குன்னு கேட்குறேன் நான். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே காரை எடுத்துட்டு போய் கவுத்து விட்டேன். நக்கல் அது, கிண்டலாம். அதாவது அஜித்தை வந்து கிண்டல் பண்ணிட்டாமா, அவன் அஜித்து கால் தூசி கீழாகணும். சினிமாவுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி கடைசியாக முடிக்கும் போது சொல்லலாம், ரஜினி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகாப்தம். ஏன்டா உங்களுக்கு நாக்கு என்னடா நாக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். வாய் சும்மா இருந்தாலும் நாக்கு நம்மன்னு அரிக்கும்பாங்க. அதே மாதிரி நீங்க சும்மா இருந்தாலும் உங்க பங்காளிங்க எதையாவது பேசி உங்களை லைம் லைட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருதானுங்க. இப்போ அப்படிதான் வந்து பிஸ்மி அவர்களும் அந்தன அவர்களும் பேசிய ஒரு பேச்சு வந்து பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 3 நடிகர்களை மட்டும் டார்கெட் பண்ணி, அதுவும் பாத்தீங்கன்னா விஜயை பெருசா பேசுறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் விஜய் கிட்ட இருந்து அமௌண்ட் போயிடுச்சு சார், தெரியாது போல இருக்கு. அப்படியா? அது உண்மை. அது நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். ஆனா அஜித்தையும் ரஜினியையும் தொடர்ச்சியா கார்னர் பண்ணி குறி வைக்கிறது நோக்கம் என்ன சார்? ஒரே விஷயம் நான் சொல்றேங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல லியோ படத்தை எடுத்துங்க. லியோ படம் வந்து அவர் அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசினார் இல்லையா, அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விஜய் வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறது தான் வேலையே. எதுக்குன்னா, அவர் ஒன்றுமே கிடையாது, வந்து படம் ஓடாது, படத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு குறை சொல்லி பேசிகிட்டே வந்தாங்க. அது வந்து எதுவும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் வரவே இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இவங்க கோல்டு காயின் வாங்கினது தெரியும்ல உங்களுக்கு. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து இவங்களை கண்டுக்கவே இல்லை. உடனே எல்லாமே பேசினானுங்க. அவர் சக்ஸஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா, கப்பு முக்கியம் பிகுலுன்னு சொன்னார்ல, 26ல் கப்பு முக்கியம் பிகுலுன்னு சொன்னது. அப்போ இந்த பீலா பிஸ்மி என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டேன்னா, என்ன சொன்னான்னு போட்டுங்க. என்ன சொன்னான்னா, வந்து அவருக்கு கப்பு கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும் சொன்னது யாரு? இதே பீலா பிஸ்மி தான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நாட்கள் ஓட இந்த கோட் படம் வரும்போது கோட் படத்தை பற்றி ரொம்ப கொஞ்சம் தூக்கி வச்சு பேசின காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொடக்ஷன் டீமில் வந்து அமௌண்ட் வந்துடுச்சு. அமௌண்ட் வந்த பிறகுன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பேச ஆரம்பிச்சுன்னா, இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நடக்காமல் தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறாங்க? திமுக தரப்பில் தடுக்கிறாங்கன்னு தைரியமாக சொல்லணுமா? ஆனால் சொல்ல முடியல. நீங்கள் எம்ஜிஆருக்கு அப்படி தான் வந்து நீங்கள் வந்து குடைச்சல் கொடுத்தீங்க, அதே மாதிரி விஜயகாந்துக்கு குடைச்சல் கொடுத்தீங்க, இப்போ இவருக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்குறீங்க. மாநாட்டுக்கு எதிர்ப்பு, அதாவது மாநாட்டுக்கு தடை விதிக்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கை வெளிப்படையாக இருந்ததுன்னா இவங்களே அதை பற்றி பேசியிருப்பாங்க. யாரு? புஷியானது திமுக தரப்பு வந்து தாவேக தரப்புலே சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான வந்து குடைச்சல் இருக்குன்ட்டு. இவங்க கிட்ட வந்து குடைச்சல் இருக்குன்னு இவங்க சொல்றாங்கன்னா, அப்போ தாவேக தரப்புல இருந்து யாராவது சொன்னாங்களா? அதையாவது சொல்லணும். அவருக்கு எப்படி குடைச்சல் கொடுப்பாங்க? அதைத்தான் நானும் சொல்றேன் சார். குடைச்சல் கொடுக்கறதாவே இருக்கட்டும் சார். அவரே பெரியாருக்கு மாலை போட்டு திராவிட, அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஆதாரம் இருந்தா சொல்லணும். திமுக தரப்பு வந்து குடைச்சல் தரதாவே வச்சுப்போமே, அது தாவேக தரப்புலையும் சொல்லணும்ல. எங்களுக்கு வந்து குடைச்சல் அதிகமா இருக்கு, எங்க மாநாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க, இதுக்கு அனுமதி இல்லை, அதுக்கு அனுமதி அவங்க சொல்லணும். அது சொன்ன பிறகுதான் நீங்க அதை வந்து சொல்லணும். இப்போ இவங்க என்ன செய்யணுங்கன்னா, திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு காட்டி அதை வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி நெஞ்ச நக்கி விஜய் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கணும். அதுக்கான வேலையும் நடந்துருச்சு. அங்கே கேட்டால் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்போ திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? இவனுக்கு அசைன்மெண்ட்டே இதுதான். இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது அப்போ என்ன செய்யணும்? ரசிகர்களை உசுப்பேற்றுறதுக்கு ரஜினியை அட்டாக் பண்ணணும்.
ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து அஜித்தை அட்டாக் பண்ணணும். இப்போ அதான் அவனுக்கு ப்ராசஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? இதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ விஜயை வந்து தூக்கி வச்சு பேசணும். ரஜினி ஒன்றுமே இல்லை, ரஜினி சூப்பர் ஸ்டாரே இல்லைன்னா பேசியிருக்கான், தெரியும்ல உங்களுக்கு. ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாது, கௌரவமான பதவி அவருக்கு கொடுத்துருக்கு, எக்ஸ் சூப்பர் ஸ்டார். ஆமாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட், அவரு ஒரு கௌரவமான ஒரு பதவி நம்ம. ஆனால் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான். இதே ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இந்த லியோ படம் வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் கப்பு கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும். இப்போ எப்படி மாத்துறானுங்க பார்த்தீங்களா? இதுதான் இவனுங்க காசை வாங்கிக்கின்னு பேசுகிறானுங்க. நல்லா தெரியுது பாருங்க. பணம் வந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி பேச்சு, பணம் வரலன்னா வேற பேச்சு. இப்போ வந்து அஜித்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அஜித்தை வந்து குறைச்சி பேசணுமோ, ரஜினியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி பேசணுமோ, டீக்ரேட் பண்ணணுமோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அஜித் வந்து அவர் நமக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்ட்டு. சாதாரணமாக பொதுவாக சொல்லும்போது அவர் ஒரு ஃபேஷனுக்காக பைக் ரேஸ் எடுத்து நடத்துகிறாரு, எடுத்து போகிறாரு, பைக் ரேஸ்லாம் பண்ணுறாரு. பட் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கார் ஓட்டும் போது கவுந்தடிச்சு விழுந்துருத, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி அந்தணன் பேசுகிறேன் சார். அதுதான் சார் அவன் அந்தப்புறம் சார் அந்தணன் சொல்லும் போது தயவுசெய்து கோவம் வருதுங்க மேலே எனக்கு. அந்தப்புறம் அந்தணன் போடுங்க சார். சொல்லும் போதே நீங்கள் சொல்லுங்கள் அந்தப்புறம் அந்தணன் சொல்லுங்கள் சார். அந்தப்புறம் அந்தணன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்க. இப்போ ரஜினி எங்கேருந்து ஆரம்பித்தார் அவருடைய லைஃப்பை? ஒரு கண்டக்டராக வந்து ஆரம்பித்தார், எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் செதுக்கலாம், யாருமே செதுக்கவே இல்லை. அதே மாதிரி அஜித்தே சொல்லுவார், என்னை யாரும் செதுக்கலை, நானே என்னை செதுக்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. காட்டுங்களா? ஆமாம், இதான உண்மை. இந்த 2 பேருமே உழைப்பில் வந்த நபர்கள் சார். 2 பேருமே தன்னிச்சையாக சுயம்புவா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செதுக்கிக்கிட்டாங்க. இதான் உண்மை. வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் சார், பல வந்து இயக்குநர்கள் வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து 2 பேருமே நான் சொல்கிறேன், அஜித்தும் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, அது வந்து தலையாக இருந்தாலும் சரி, 2 தரப்புலையுமே அவங்களே செதுக்கிக்கிட்டாங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கெலாம் இந்த அந்தப்புறம் அந்தணனுக்கெல்லாம் தகுதியே கிடையாதுன்ற நான். நீ கேலி கிண்டல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிடாது. 30% வந்து அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, 70% கார் ரேஸ்லாம் கேட்டால் அவருடைய விருப்பம் சார். அது அவருடைய விருப்பம். அது சினிமா விட்டுட்டுலாம் போகவே இல்லை. அப்படி ஒரு டைட்டில் வச்சா தான் இவனுக்கு வியூவர்ஸ் வரும்னு பார்க்குறானுங்க. அஜித் சினிமா விட்டு விலகுகிறார், அவர் சொன்னாரா? நீங்கள் சொல்லுங்கள், அஜித் சொன்னாரா? வருஷத்துக்கு 1 படம் நடிக்கிறதோ 2 படம் நடிக்கிறதோ அவருடைய உடல்நிலையை பொறுத்து அவர் முடிவு பண்ணுறார் சார். அவர் எண்ணத்தை பொறுத்து தான் அது. ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு படத்தில் நடிக்கிறதோ, அந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹிட் படமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வேறு லெவலில் போகும், அவங்க ரசிகர்கள்லாம் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது அவருக்கும் அவர் ரசிகர்களுக்கும் உள்ளது சார். இவன் எப்படி ஆர்டர் போட முடியும்? நீங்கள் தான் ஒரு நாளைக்கு ஒரு 4 சேனலில் உட்காந்து பேசுகிறதே பேசிகிட்டு இருக்கிற, அதனால் வியூஸே வர்றதில்லை. அந்தப்புறம் வந்தோம்னு தான் சொல்கிறேன். ஒரே கண்டென்ட்டை 4 இடத்துல பேசுகிறான் சார். 4 இடத்துல பேசுகிறதா வியூஸே வரல, அந்த யூடியூப்லாம் மூடிட்டு இருக்கான். இப்போ இவங்களை கூப்பிட்றதே கிடையாது, குறிப்பிட்டு ஒரு 4 சேனல் கூப்பிட்டு இருக்கிறாங்க, அதுவும் வியூஸ் வர்றதே கிடையாது. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பேச ஆரம்பித்த பிறகு இவனுக்கு என்கிட்ட ஒரு கான்ட்ரவர்ஷனாக ஏதாவது பேசணும், அப்போ யாரை பேசலாம்? ரஜினி அட்டாக் பண்ணி பேசலாம், அப்போ வியூஸ் வரும். அதே மாதிரி வந்து அஜித்தை பேசலாம், வியூஸ் வரும். ஆனால் வியூஸே வரல. யூடியூப்லாம் அவங்கள கூப்பிட்றதே இல்லை சார். இப்போலாம் பரவலாக கூப்பிட்றது இல்லை, வியூஸ் வரல. உண்மை தானே சார்? ஒரு நாள் ஃபுல்லாக பேசினா வந்து 2000 3000 போகுது. 2 நாள் 3 நாள் கட்சி பார்க்குறோன்னா 13000 12000 போகுது. அதில் என்ன பெரிய இன்கம் கிடைச்சிரும்? இதே இவனுக்கு ஒரு டைமில் பேசணும்னா 1 லட்சம் போகும். ஒரு 4 நாள் 3 நாளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரீச் ஆகிருக்கும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5000 10000 இவ்வளோ தான் சார் வியூஸே வருது. அதுவும் யார் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, அதாவது கேட்டால் வந்து கான்ட்ரவர்ஷனாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு அஜித்தை பற்றி கொஞ்சம் தாக்கி பேசும்போது விஜய் ரசிகர் பார்க்குறாங்க. இது உண்மை. இதே ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாக் பண்ணி பேசும்போது கேட்டால் விஜய் ரசிகர் வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் தவறான போக்குன்றேன். இங்கே இவங்க வியூஸுக்காக பேசுகிறாங்க, நாளைக்கு இதே விஜயை வந்து டீக்ரேட் பண்ணி பேசுகிறாங்க. ஏற்கனவே பேசுனவனுங்க தான். இப்போ புரியுது நான் சொல்கிறது? இவங்களோட வியூஸுக்காக இவனுங்க என்ன செய்யறான்னு கேட்டால், ரஜினி சார் எவ்வளோ பெரிய லிஜெண்டு. ரஜினிக்கெல்லாம் வந்து நானும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அந்த விமர்சனத்தை பண்ணிவிட்டு கடந்து போயிடும். நீங்கள் வன்மமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையின் படம் ஓடாதுன்னு பேசுகிறானுங்க சார். வேட்டையின் ஓடாது, வேட்டையின் ஒன்றுமே இல்லை.
இப்படி எதுக்காக பேசுகிறேன்னா அங்கேருந்து வரல ப்ரொடக்ஷன், அங்கேருந்து வரல, எங்கேருந்து லைக்காலேருந்து வரல. வந்துடுச்சுன்னா அப்படியே பிளேட்டை மாற்றுவானுங்க. சூட் கேஸ் இன்னும் வரல, அமௌண்ட் வரல. இல்லைன்னா பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் வேட்டையின் சரியில்லை, வேட்டையின் சரி சொல்லிட்டே வரான்னு பாருங்கள். ஏன் எதுக்கு? அங்கேருந்து அமௌண்ட் வரும். ஸோ சினிமா வந்து அஜித்துக்கு வந்து 30% தான் இன்ட்ரெஸ்டா, 70% வந்து அவர் சொன்னாரா இவர் சொல்றாரு. இவன் யார் சொல்றதுக்குன்னு கேட்குறேன் நான். சார் அவர் சொன்னாரா? வா அந்த புறம் வந்தனா இங்கே வாப்பா, நான் வந்து ஒரு 30% தான் சினிமாவில் இருக்கும். அது கூட என்னன்னு கேட்குறான்னா தமிழ்லைனில் வைக்கிறான். என்னன்னா அஜித் வந்து சினிமாவுக்கு என்ன பண்ணாரு? ஆமாம் கேட்குறான் சார். அஜித் வந்து என்ன பண்ணாரு, என்ன பண்ணோம்? என் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அந்த படம் வந்தனா வாப்பா அந்த படம் சொல்லி ஒரு பண்டல் கொடுக்கணும். இது நீங்கள் வந்து என் படம் நல்லா இருக்குன்னு பேசணுமான்னு. அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது சார். இவெல்லாம் குப்பைன்னு தெரியும். ஒரு படத்தை சார் அவன்லாம் ஒன்று தெரியுமா, ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா? அவெல்லாம் இவங்களை சட்டையே பண்ணுறது கிடையாது எந்த நாள்லையும். அதனால தான் வன்மத்தை கேட்குறாங்க. எந்த நாள்லையுமே. இதே விஜயாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் கொடுத்துருக்காருன்றதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ விஜய் கூட எதுவும் கொடுக்குற ப்ரொடக்ஷன் யூனிட் தான் கொடுக்குது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் வந்து ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அமைச்சிருக்கிறதா தகவல். யாருக்கு? இவனுக்கு 2 பேருக்குமே. நீங்கள் டீக்ரேட் பண்ணி பேசாதீங்க. அதனால தான் இவங்க சினிமா பேசக்கூடியவங்க அரசியல் பேசுகிறானுங்க. இப்போ நம்ம சினிமா அரசியல் ரெண்டும் வந்து பூந்து விளையாடுவோம் சார். அவங்க வந்து சினிமா தான் பேசணும், அரசியல் பேச மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பீலா பிஸ்மிக்கும் அந்த பிராந்தனுக்கும் ஏதோ அமௌண்ட் போயிடுச்சு. இவங்க போன உடனே மாநாட்டை பற்றி கேட்கும் போதெல்லாம் மாநாட்டுக்கு வந்து திமுக குடைச்சல் கொடுக்குதுன்னு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக குடைச்சல் கொடுக்கறதாவே இருக்கட்டும் சார், அதை பகிரங்கமாக தெரிவிக்கிறது யார் தெரிவிக்கணும்? புஷியானதுக்கு தைரியம் கிடையாது. புஷியானது என்ன செய்யறதுனா இந்த மாதிரி நபர்களை அனுப்பி அவன் வந்து எம்ஜிஆர் குடைச்சல் கொடுத்த மாதிரி, விஜயகாந்த் குடைச்சல் கொடுத்த மாதிரி இப்படியெல்லாம் பேசினா வியூஸ் வரும். அதன் மூலமாக வியூஸ் வரும். விஜய் ரசிகர்கள் வந்து ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் கேட்டால் மாநாட்டு வேலைகள் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க தரப்புலேருந்து யாரும் சொல்லவே இல்லை எங்களுக்கு வந்து திமுக குடைச்சல் கொடுக்குது, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்ல. ஆனால் இவனுக்கு எடுத்து விடுறானுங்க. ஏன்னா வந்து எம்ஜிஆர் கொடுத்த குடைச்சல் இவங்களே சொன்னானுங்க. இவர் எம்ஜிஆர் ஆயிடுவாரான்னு கேட்டான். இப்போ எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறீங்கிறான். இவனே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விஜய் வந்து எம்ஜிஆர் ஆயிடுவாரா கேட்டவன் இருக்கு, அப்படியே இருக்கு இன்னும். அப்போ எப்படி 3 மாதத்துல எப்படி மாறுறானுங்க பாருங்க. ஏன்னா இப்போ புஷியானது கிட்ட தான் அமௌண்ட் வந்துருச்சு. அந்த உடனே என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரொமோட் பண்ணி பேசணும். அப்போ எப்படி பேசலாம்? இப்போ இப்படி பகிரங்கமாக சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வரும், பிரச்சனை வரும். அதனால் என்ன கேட்டால் இப்போ இதே நெரட்டிவ் தான் செட் பண்ணணும். உதய் வெர்சஸ் விஜய் இப்படி பேசினா தான் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு அங்கே இவங்களுக்கெல்லாம் இதை விட அவங்க இதை பற்றி பொருட்டாகவே எடுத்துக்கல சார். அவங்க பாட்டுன்னு அனுமதி இருக்கு, அனுமதி கொடுத்தாச்சு. அந்த இவங்க மாநாடு நடத்துகிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் ஒரு உள்ளுக்குள்ளே கூட பேசிக்கலாம் அவங்க. ஆனால் இவன் வந்து நான் கேட்டால் இவனுக்கு இப்படி எடுத்து விட்டு எதிராக திருப்புறது, விஜய் ரசிகர்களை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்புறது. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லும் போது கேட்டால் அஜித் வந்து 30% தான் வந்து சினிமாவில் நடிக்கிற அந்த எண்ணம் இது இருக்குது இன்வால்மெண்ட்டு, மீதி 70% வந்து அவர் கார் ரேசிங். சார் எல்லாருக்கும் இங்கே ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கும். அது இவன் சொல்கிறான் அவருக்கு வயசாகிடுச்சு. யாருக்கு? அஜித்துக்கு வந்து வயசாகிடுச்சு. இவருக்கு கொஞ்சம் வயசு. யாருக்கு? இவருக்கு கொஞ்சம் வயசு. ஒரு இளமை திரும்புது. அதுவும் சொல்கிறேன்னே, கொஞ்சம் வயசு இருக்குது. என்ன பேசுறதுன்னு கேட்டால் விஜய் வந்து அஜித் வந்து வயசாகிடுச்சு, அவரால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா? இவனுக்கு அந்த கார் ரேசிங் பற்றி ஏதாவது தெரியுமா சார் இவனுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கார் வாங்கி கொடுத்தா, கார் வாங்கி கொடுத்தா இவன் ஆட்டோவில் போயிட்டு வரவனுங்க இவனுங்க. இவனுக்கு காரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள்? ஃபுல்லாக ஆட்டோவில் போகிறவங்க சார். சைக்கிளில் தானே சார் இவங்க ஆரம்பித்தானுங்க. ஆமாம், ஒரு சேனலா. இவனுக்கு காரை பற்றி தெரியும். கார் ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசாகிடுச்சு அப்படின்னாலும் அது அவருடைய வேலை. இவனுக்கு என்ன? அஜித்துக்கு வயசாகிடுச்சான், அது சொல்லணும். இப்போ புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சொல்லிட்டு அஜித் விஜய் அவர் வந்து சகாப்தம் இவனே சொல்கிறான் திருப்பி. எப்படி பூசுனா மாதிரி பூசாத மாதிரி சகாப்தம்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்குறான் தமிழ்ல. நல்லா புரிஞ்சுங்க. சினிமாவுக்கு அஜித் வந்து என்ன பண்ணாரு, அதே அவன் சொல்கிறான். உள்ள வந்து கேட்டால் என்ன பண்ணாருன்னு கேட்குறான். சினிமாவுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறான் ரஜினி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகாப்தம். ஏன்டா உங்களுக்கு நாக்கு என்னடா நாக்கு என்னதான்னு கேட்குறேன் நான். ரப்பரில் இருக்குதா இல்லை வேறு எதில் இருக்குது? நீங்களே பாருங்கள், தமிழ்லையும் பாருங்கள், உள்ளே என்ன சொல்கிறான்னு பாருங்கள். உள்ளே அவனே சொல்கிறான். நான் சொல்கிறான் இந்த அந்த புறம் வந்தோன்னே அவர் வந்து சினிமாவுக்கு என்ன பண்ணார், சினிமாவுக்கு எதாவது பண்ண கேட்டால் அவர் வந்து கார் ரேசிங் போயிடுறாரு, சினிமாவுக்கு எதுவும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் முடிக்கும் போது சொல்கிறான்
விஜய் அஜித்தும் வந்து ஒரு சகாப்தம். எப்பட்றா நீ தான் எதுவுமே பண்ணலன்றல. ஆமா. இப்போ இப்போ புரியுதுங்களா? இவங்க நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் இருக்குது, கேவலமான நாக்குன்ற. இப்போ நமக்கு ஒருத்தர் மேல ஒரு பிரியம் இருக்கு, அன்பு இருக்கு, அவர் உடம்பு மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா நாம அதை வெளிப்படுத்துற விதம் ஒன்று இருக்கு. ஆமாம். இவங்க அந்தணன் பேசுறாரு, நீ ஷூட்டிங் ஸ்பாட்லயே காரை எடுத்துட்டு போய் கவுத்து விட்ட. நக்கல் அது, கிண்டல். அதாவது அஜித்தை வந்து கிண்டல் பண்ணிட்டாமா. அவன் அஜித்து கால் தூசிக்கு ஈடாகணும். நான் கேட்குறேன். அஜித்தோட வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அதான் சொல்கிறேன் சார், உழைப்புலேயே முன்னேறி பல ஆக்சிடெண்ட்டில் சந்திச்சு எத்தனை ஆப்ரேஷன் உடம்புல இருக்குது தெரியுமா? உயிருக்கு போகிறா. இவெல்லாம் தாங்குவானா? ஒரு ஆப்ரேஷன் தாங்க மாட்டான். இவனுக்கு முதல்ல ஹைட்ராசல் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஆள் இவன் முதல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஆப்ரேஷன் ஹைட்ராசல் ஆப்ரேஷன் தான் சார் பண்ணணும். நீங்கள் உட்காரும் போது பாருங்கள். நீங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இவன் பேசவே கூடாது. உடம்பு முழுவதும் ஆப்ரேஷன் சார் வந்து அஜித்துக்கு. வேற யாருன்னா தான் உயிரோடு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவ்வளோ அவ்வளோ சிக்கல் இருக்குது உடம்புல. ஒரு முறை வந்து விஜயகாந்த் கிட்ட போய் வந்து ஏன்பா நீ வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரலன்னு கேட்டபோது, நடிகர் சங்க நிகழ்ச்சிக்கு, அப்போ வந்து முதுகு, அதாவது சட்டையை கழட்டி காமிச்சாராம். நடுமுதுகில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா காமிச்சாராம். அவர் பார்த்துட்டு, பா என்னப்பா இப்படி இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் பரவாயில்லப்பா, நீ வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் டொனேஷன் கொடுக்க போயிருந்தாராம். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வர முடியாது காசு. அப்போ நீ ஏன் நிகழ்ச்சிக்காக வரலன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம். அது மாதிரி உடம்புல அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் அவருடைய இது சார், அது நக்கல் அடிக்கிறாங்க. கேட்டினா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தலைகீழ வண்டியை ஓட்டுறது. நீ வண்டியில் நீ சரியான நான் சவால் விடுறேன் சார். அஜித் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் போது பக்கத்தில் உட்கார போடுறான். நீ சொல்கிற தலைகீழ ஓட்டிடுவார் ஷூட்டிங் ஸ்பாட். அது நடந்தது அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கும் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கவுத்து விடுறாருன்னு சொல்லி நக்கல், இதெல்லாம் நக்கல் அடிக்கிறானம்மா இவர். இது அது சரியாக ஒன்று அவன் தலை ரசிகர்கள் இருக்காங்க. இது ஒரு நாளைக்கு நல்லா வந்து கழுவி ஊற்றுனானுங்கன்னா சரியாயிடுவாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து நான் வந்து ஒரு டூப் போடும்போது அவங்களுக்கு தானே ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க்கை நானே ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்ன இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் முதல் சொன்னது அஜித் தான்.